கடைசி படம் எவ்வளவு எமோஷனலா நல்லா இருக்கு? நல்லா இருந்துச்சு அந்த படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. டைகாட் ஃபேன்ஸ்னு தெரியுது டிஷர்ட்லாம் பார்க்கும்போது. படம் லீக் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் வரமாட்டாங்கலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுங்க. அதான் லீக் ஆன ஒரு படம் 500 கோடி 1000 கோடி கலெக்ஷன் அடிச்சு நீங்கள் பார்த்தது இல்லை, இன்னைக்கு பார்ப்பீங்க. இன்னைக்கு மட்டும் 200 crores ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே அடிக்கும். இப்போ இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டாங்க. அஸ் தளபதி ஃபேனா எவ்வளவு மிஸ் பண்றீங்க விஜய் சார்? ரொம்ப எமோஷனலாக இருக்குது. கடைசியாக அந்த பிரியமுடன் விஜய் அப்படின்னு வர்றப்ப ரொம்பவே சோகமாக தான் இருக்குது. இனி ஒரு ஆக்டர் விஜயா நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தினம் அது சிஎம் விஜயா பார்க்க போகிறோம்னு நினைக்கிறப்ப அதையும் தாண்டி ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயமா தான் இருக்குது. இன்னைக்கு வந்த கிரௌடேக்கே இந்த டைட்டில் கார்டு தான் ட்ரீட். ஐயோ, டைட்டில் கார்டு எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது? அது எதுவுமே சொல்லவே முடியாது. சும்மா சீரியஸ் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். ஒரு கனவு மாதிரி இருக்குது. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன விஷயம் கிடையாது. நீ நேற்று போட்டா நீ இளைய தளபதி விஜயா பார்த்துருப்ப, இன்னைக்கு போட்டா நீ சிஎம் விஜயா பார்ப்பேன்னா சிஎம் விஜயா பார்த்தோம். அந்த மொமெண்ட்டே பயங்கரமா இருந்துச்சு. மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் ரொம்ப எமோஷனலாவும் இருக்கு. எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எப்படி கிடைச்சது? கப்பலாவே கிடைச்சிருச்சு. அது கஷ்டம் தான். தேடி இடி போட்டு எடுத்துறதா கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பிளான் இருந்துச்சு இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி? எப்படி இருக்கும் படம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்? இல்லை, படம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், வைப் பண்ணுறோம். தளபதியை அந்த 3 மணி நேரம் ரசிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, என்ன அவரோட அவரோட அழுகிறோம், அவரோட சிரிச்சா அவரோட சிரிக்கிறோம். தளபதியோட ஒரு 3 மணி நேரம் வாழ்ந்துட்டு போகலான்னு வந்தோம். கொஞ்சம் வாழ்ந்துட்டோம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் சோகமா இருக்கு. இதுக்கு மேலே பேசுனாங்க அழுதுருவோம். படம் செம்மையா இருந்தது. தளபதி ஃபேன்ஸ்க்காகவே எடுத்த மாதிரி இருந்தது. வேற லெவலில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்ததுக்கான எக்ஸ்பெக்டேஷன் டைட்டில் கார்டுன்றது. அந்த டைட்டில் கார்டு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி வந்து டைட்டில் கார்டு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுலயும் எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து கூஸ் பம்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து யாருமே சீட்டில் உட்காரல. அந்த டைட்டில் கார்டு வந்தோடனே எல்லாருமே நின்றுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. சூப்பராக இருந்தது. இப்போ இதான் கடைசி படம்னு சொல்லிட்டாங்க. தளபதி படம் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நைட்லாம் ஆக்சுவலி எங்களுக்கு தூக்கமே வரல. விஜய் ஃபேனா திருப்பியும் படம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அவரோட படத்தோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப எமோஷனல் கனெக்ட் விட்டா அழுதுட்டு இருப்போம். அந்த அளவுக்கு தான் இருந்தது. பயங்கர எமோஷனலாக இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து விஜயை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்றத எங்களால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்தோம். ஸோ அதனால் ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தது. தேங்க்யூ. விஜயோட ஸ்டைல் தேங்க்யூ. பார்த்துட்டேன். படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷனலா இருக்க மாதிரி இருக்கு. பயங்கர எமோஷனலாக இருக்கு. அது சொல்ல முடியல. சாரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது சொல்லவே முடியாது. சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்த ஆக்டர் அவங்க. அவரை பார்த்தா டான்ஸ் ஆடி ஆக்டிங் எல்லாமே பார்த்துட்டு இது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. எங்களால் ஏற்றுக்கவே முடியல. பட் என்ன ஃபைன், அவர் அடுத்து நம்ம சிஎம் ஆகிட்டாரு. எவ்வளோ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் தளபதி விஜய் அப்படின்றது? இல்லை, நான் சின்ன வயசில் அவர் பார்த்தா டிவியில் அவரை பார்த்தா தான் நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு தளபதி வந்து ரொம்ப எமோஷ்னலான வருது. நான் ஆக்டராக நான் அவரோட வந்து மாஸ்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மொமெண்ட்லாம் என்னோட லைஃப் டைம் மெமரிஸாக நான் கேரி பண்ணிட்டு போயிடுவேன். ஓ, விஜய் சார் மிஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த சிஎம் டைட்டில் கார்டு வரும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, ரொம்ப மாசாக இருந்தது. ஸோ பிஃபோராகவே மூவி ரிலீஸ் ஆகிருந்தா கூட இவ்வளோ ஃபீலாக இருக்காது. இதுக்கு அவ்வளோ சென்சார் சர்டிஃபிகேட் எவ்வளோ இஷ்யூ வந்தோம். இப்போ அவர் சிஎம் ஆகி இதை பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே போல் அவர் நல்லபடியாக மக்களுக்கு நல்ல மக்கள் பணி பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. நல்லா பண்ண சரிதான். தேங்க்யூ. இந்த படத்துல விஜய் சார் எப்படி இருக்காரு? இந்த படத்துல விஜய் சார் சிஎம்மா இருக்காரு. நான் சிஎம்மா பார்த்தேன் விஜய் சாரை. ஸோ நம்ம ரெஸ்பெக்ட் வந்துரும் ஆட்டோமேட்டிக்ல டைட்டில் கார்டு பார்க்கும்போதே நமக்கெல்லாம் வந்துட்டு அப்படி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு எங்களுக்கு எல்லாமே. அதுக்காக தான் வந்தோம். அந்த டைட்டில் கார்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ ஓடிடிலலாம் ரிலீஸ் பண்ணாங்க. சாரி, ஓடிடினோ அந்த ரிலீஸ் பண்ணும்போது லீக் ஆகும்போது நான் பார்க்கல. ஸோ கம்பல்சரியாக நான் இங்கே வந்து தான் பார்க்கணும், தியேட்டரில் வந்து தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அதை வந்து பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் விஜய் சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ண நான் அழுதுட்டேன் லாஸ்ட்ல. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் அந்த ஒரு இது பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் அவர் தரிசனம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஓகே, என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ லாஸ்ட் மூவிக்கு என்னன்னா நமக்குள்ள ஒரு சீனும் செதுக்கிருக்காங்க, தளபதிக்காகவே பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு.
மஜாவா இருந்துச்சு. மஜாவா இருந்துச்சு. ஓகே. டைட்டில் கார்டு வரும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி எல்லாமே தளபதி விஜய்னு இருக்கும். ஜோசப் விஜய்னு இருந்தது. ஒரு மாதிரி புதுசா இருந்ததா, இது மாதிரி சிஎம் இது பாக்குறது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி விஜய் சார் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க? ஒன் லாஸ்ட் படம் இல்லையா? இதுக்கப்புறம் வேணா டிவில பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவரை அவ்வளவுதான், படத்துல தான் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் டிவில பாத்துக்கலாம். ஓகே தான் ப்ரோ. விஜய் சார் இதுக்கப்புறம் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை. படத்தோட டிவில இப்போ மாஸ் பண்றாரு அவரு, அதனால அங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. தேங்க்யூ.